வணக்கம். இன்னைக்கு ஆங்கிலத்துல ஒரு வாக்கியத்தை எப்படி இல்லைன்னு சொல்றது, அதாவது நெகட்டிவா மாத்துறதுங்கிற ஒரு சூப்பரான ரகசியத்தை நாம கத்துக்க போறோம். இது ஒரு கணக்கு மாதிரி தான். நாம படிப்படியா இதை தீர்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி மாணவர்களே, நம்மோட முதல் படி என்ன தெரியுமா? ஒரு சின்ன வெர்ப் சர்ஜரி. ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். ஒவ்வொரு ஆங்கில வினைச்சொல்லுக்குள்ளேயும் ஒரு உதவியாளர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அவரை நாம இப்போ வெளியே கொண்டு வர போறோம். இப்போ இந்த படத்தை நல்லா பாருங்க. இதுதான் நம்மளோட பிரித்தல் ஃபார்முலா. இப்போ குக்ன்னு ஒரு வினைச்சொல் இருக்குன்னா அதுக்குள்ள டூ ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். டூவும் குக்கும் சேர்ந்தா அது குக். அதே மாதிரி குக்ஸ் அப்படின்னு எஸ் சேர்ந்து வந்தா அதுக்குள்ள டஸ் ஒளிஞ்சிருக்கு. டஸ்ஸும் குக்கும் சேர்ந்தா அது குக்ஸ். இதுதான் நம்ம கணக்கோட முக்கியமான முதல் படி. புரிஞ்சுதா? அப்போ இந்த மறைக்கப்பட்ட உதவியாளர்கள் யாரு? இவங்க தான் நம்மளோட ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ், டூ மற்றும் டஸ். ஒரு வாக்கியத்தை நெகட்டிவா மாத்தணும் இல்லைனா கேள்வியா கேட்கணும்னா மட்டும்தான் இவங்க வெளியே வருவாங்க. மத்த நேரத்துல அமைதியா அந்த வினைச்சொல்லுக்குள்ளேயே இருப்பாங்க. சரி, நம்ம கணக்கோட முதல் விதிக்கு போகலாம். இது ரொம்பவே ஈஸியான பகுதி. பாதி கணக்கு இத புரிஞ்சுக்கிட்டாலே முடிஞ்ச மாதிரி தான். இப்ப பாருங்க, ஒரு வாக்கியத்துல சப்ஜெக்ட் அதாவது எழுவாய் வந்து ஐ, வி, யூ அல்லது தேயா இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளேயே ஒழிஞ்சிட்டு இருக்கிற உதவியாளர் டூ தான். உதாரணத்துக்கு ஐ குக் வெல் என்கிற வாக்கியத்தை எடுத்துக்குவோம். இதுல இருக்கிற குக்குக்குள்ள இருந்து டூவை வெளியெடுத்து கூட நாட் சேர்த்தோம்னா அது ஐ டு நாட் குக் வெல் அப்படின்னு ஆயிடும். அதை சுருக்கி ஐ டோன்ட் குக் வெல்னு சொல்லலாம். எவ்வளவு சுலபமா இருக்கு பாத்தீங்களா? சரி, நான் சொன்னது உங்களுக்கு சரியா புரிஞ்சதான்னு பார்க்கலாமா? தே பிளே ஃபுட்பால். இந்த வாக்கியத்தை நெகட்டிவா மாத்தினா என்ன வரும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு பதில் தெரியும், முயற்சி பண்ணுங்க. சூப்பர், நீங்க சரியா யோகிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ கணக்கோட அடுத்த படிக்கு வந்திருக்கோம். இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய பகுதி. அதாவது ஹி, ஷி, இட் போன்ற சப்ஜெக்டுகள் வந்தா என்ன செய்யணும்னு பார்க்க போறோம். இதுவும் ஈஸி தான், ஆனா ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. இந்த தந்திரத்துக்கு ஒரு பேர் இருக்கு, அதுதான் சீட்டாவின் விதி. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ டஸ்ங்கிற உதவியாளர் வாக்கியத்துக்குள்ள வர்றாரோ அப்போ வினைச்சொல் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிற எஸ் பயந்து ஓடிடும். உதாரணத்துக்கு கோஸ்ன்னு இருக்குன்னா அதுல இருந்து டஸ் வெளியே வந்ததும் அந்த இஎஸ் ஓடி போய் வெறும் கோ மட்டும்தான் மீதி இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் நிறைய பேரு செய்யற ஒரு பொதுவான தப்பு. டஸ் வந்த பிறகு வினை சொல்லுல மறுபடியும் எஸ் சேர்க்கவே கூடாது. ஷீ டசன்ட் ஈட்ஸ்னு சொன்னா அது தப்பு. ஷீ டசன்ட் ஈட் அப்படிங்கிறது தான் சரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்க நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. சரி, இந்த விதி உங்களுக்கு புரிஞ்சுதான்னு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சிடலாமா? ஹீ ஒர்க்ஸ் இன் அ பேங்க். இந்த வாக்கியத்தை எப்படி சரியா நெகட்டிவா மாட்டுவீங்க? அந்த சீட்டாவின் விதியை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு முடியும். அருமை! நாம இப்போ தனித்தனியா பார்த்த எல்லா படிகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு முழு ஐடியாவும் தெளிவா கிடைச்சிடும். இந்த அட்டவணைய பாருங்க. இதுதான் நம்ம கணக்கோட முழுமையான ஃபார்முலா. சப்ஜெக்ட் மாறும்போது எப்படி உதவியாளர் அதாவது ஹெல்பர் மாறுதுன்னு தெளிவா தெரியுதா? ஐ, யூ, வி, தே வந்தா டூ வருது. ஹி, ஷி, இட் வந்தா டஸ் வருது. இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், கணக்கு முடிஞ்சது. மொத்தத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம்தான். முதல் விஷயம், வினைச்சொல்லுல எஸ் இருந்தா கண்ணை மூடிட்டு டசன் பயன்படுத்தணும். ரெண்டாவது விஷயம், டசன் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் வினைச்சொல்லுல இருக்கிற எஸ்ஸ எடுத்துடணும். அவ்வளவுதான் சூத்திரம். இப்போ உங்களுக்கு இந்த முழு கணக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதனால உங்க திறமைய நீங்களே சோதிச்சு பார்க்கறதுக்கு இது ஒரு சின்ன சவால். இங்க பாருங்க, 5 வாக்கியங்கள் இருக்கு. இது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்வொர்க் மாதிரி. இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் நெகட்டிவா மாத்தி எழுதி பாருங்க. அப்போதான் இந்த கான்செப்ட் உங்க மனசுல நல்லா பதியும். இப்போ இந்த பிரித்தல் ஃபார்முலா கணக்கு உங்களுக்கு அத்துப்படியாயிருக்கும்னு நம்புறேன். இந்த ரகசியம் இப்போ உங்க கையில. இனிமேல் ஆங்கிலத்துல ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க.